வணக்கம் சார். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல நேற்று முன்தின இரவுல இருந்து இந்த மழையானது மிகப்பெரிய மழையாக பெய்து கொண்டிருக்கின்றது. வானிலை ஆய்வு மையம் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்பு, அதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாகவே இப்படி ஒரு பெரிய மழை இருக்கின்றது என்பதாகவும் அறிவிப்பு கொடுத்திருந்தது. எனவே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வந்து கட்டுப்பாட்டு அறை என்ற ஒரு அறையை ஏற்படுத்தி அதில் வந்து ஒரு 10 பேரை நியமித்து அதற்கான டியூட்டிகள் போட்டு, அதாவது 24 மணி நேரமும் அதில் பணி செய்ய வேண்டும் என்பதாக பணி உத்தரவு கொடுத்து அதற்கான 3 தொடர்பு எண்களையும் அறிவித்திருந்தார்கள். அது இந்த தொடர்பு எண்ணை இப்பொழுது தொடர்பு கொண்டால் அதில் தொடர்பு எண் கிடைப்பதே இல்லை. அது என்னதான் ஆனது என்றே தெரியவில்லை என்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்று வந்து பலரும் பல இடங்களில் இது போன்ற தண்ணீர், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கயத்தார், கடம்பூர் போன்ற பகுதிகளில் உள்ள, அதாவது ஓட்டப்படாரம் போன்ற பகுதிகளில் கடுமையான மழை பெய்ததால் அந்த காட்டு பகுதியில் பெய்த மழையானது அனைத்தும் ஒரு இடத்தில் கூடி அது காட்டாற்று வெள்ளமாக ஆங்காங்கே பிடித்துக் கொண்டு கிழக்கு பகுதியை நோக்கி, அதாவது கடற்பகுதியை நோக்கி, கடலை நோக்கி, தாழ்வான பகுதியை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஆங்காங்கே, அதாவது தூத்துக்குடியிலிருந்து மதுரை செல்லும் வழியில், குறுக்கு சாலைக்கு செல்லும் வழியிலும் தண்ணீர் வந்து 4 வழிச்சாலை, தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையை கடந்து வளர்ந்து விழுந்து அருவி போல் கொட்டிக் கொள்கின்றது. அதே போல் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டப்படாரத்துக்கு செல்லக்கூடிய, புதியமுத்தூர் செல்லக்கூடிய ஒரு மேம்பாலம் ஒன்று உள்ளது. அந்த மேம்பாலத்தின் வழியாகவும் ஒரு பெரிய அணையில் இருந்து தண்ணீர் வெளியேறுவது போல் மொத்தமாக சீறி பாய்ந்து வெளியேறி கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கடந்து ஒரு பெரிய 7 மலை 7 கடல் தாண்டி வந்தது போன்ற ஒரு உணர்வோடு பெரிய சாதகம் செய்வது போல் தான் வாகன ஓட்டிகள் சிலர், அதாவது பெரிய பேருந்துகள், கனரக பேருந்துகள், அதாவது கனரக வாகனங்கள், பேருந்து, லாரிகள் போன்றவை மட்டும் அதன் மூலமாக எப்படியாவது அதிகமான பாரம் இருக்கின்ற வாகனங்கள் ஓரளவுக்கு வந்து விடுகின்றன. மற்றபடி சிறிய வாகனங்கள் எதுவும் வர முடியவில்லை. அவை இழுத்துக் கொண்டு செல்லக்கூடிய சூழல், அந்த வெள்ளத்தினுடைய வேகம் அதிகமாக இருப்பதால் அதை எங்கும் யாரும் வர முடியாமல் ஆங்காங்கே தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதே போல் புதிய பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேருந்துகள் அனைத்தும் தண்ணீரில் பாதி அளவு மூழ்கக்கூடிய, அந்த டயர் முழுவதும் மூழ்கக்கூடிய நிலையில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது. நவர முடியவில்லை. வாகனம் எங்குமே செல்ல முடியவில்லை. ஆங்காங்கே எல்லா இடமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சிலருடைய தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய வாகனத்தை மேம்பாலத்தில் தண்ணீர் இல்லாத இடங்களில் மேம்பாலங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதே போல் தூத்துக்குடியில் இருந்து திருநெல்வேலி அந்த பாதையும் முழுவதுமாக தடைப்பட்டுள்ளது. தூத்துக்குடி திருநெல்வேலி ஆட்சியர் அலுவலகம் உள்ளது. அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே நீர் மூழ்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது.